கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு நடுவில் கிரியை செய்வாராக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 23வது சங்கீதம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த 23வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நல்ல மனப்பாடமான ஒரு சங்கீதம். இந்த 23 எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சங்கீதம் தெரியும். நல்ல ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். எல்லா சூழ்நிலைகளிலும் பல இடங்களிலும் சொல்லப்படுகிற பேசப்படுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த 23வது சங்கீதம். ஆனால் இந்த 23வது சங்கீதத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் மாறினால், ஒரு மனுஷன் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில மேய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை கொடுப்பார், அவன் எப்படியெல்லாம் இருப்பான் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லுகிறது. ஆனால் இதில் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள், ஆண்டவரை அறியாத மனிதர்கள் நன்மைக்காக பல இடங்களிலே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத மனிதர்கள் நன்மைக்காக பல புண்ணிய ஸ்தலங்களை நாடி ஓடுகிறாங்க, பல நேர்ச்சைகளை செய்கிறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் அறியல, சத்தியத்தை அறியல. ஆனால் கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு நன்மைக்காக அலைந்து திரிவதை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடந்திராதா? என் பிள்ளைக்கு ஒரு நன்மை நடந்திராதா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், உலகத்தில் தெய்வத்தை அறியாத, ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத மனிதர்கள் அற்புதத்திற்காக அதிசயத்திற்காக பல இடங்களிலே அலைந்து திரியலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் கர்த்தர் வைக்கல. எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த நம்ம சபையிலும் ஒரு சகோதரர் நம்முடைய சபைக்கு இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையிலும் திருமணம் முடிந்து ஆண்டவர் அவரை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஆவிக்குரிய அனுபவத்து கிறிஸ்தவர் தான். ஆனால் ஆண்டவரை, வேதத்தை உண்மையாய் அறிந்து கொள்ள வேண்டிய நாட்கள் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கொஞ்சம் காலதாமதமான உடனே அவரை அறிந்தவர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்க, அந்நியர்கள் அல்ல, அவரை அறிந்த கிறிஸ்தவர்கள், இன்னும் இடத்துக்கு போ, இன்னும் நன்மை நடக்கும், இன்னும் இடத்துக்கு வா, இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கும், உன் குடும்பத்தில் கிடைக்க வேண்டியது கிடைக்கும், இன்னும் இடத்துக்கு வா, இன்னும் இடத்துக்கு போ. நான் ஏன் சொல்லுகிறேன், ஆண்டவர். ஆனா அந்த சகோதரர் உறுதியோடு நின்னாரு, நான் எங்கேயும் நான் வரல, எந்த இடத்துக்கும் போகல, நான் உண்மை தெய்வத்தை அறிந்திருக்கிறேன், உண்மையான சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், அந்த தேவன் எனக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் உண்மை, உறுதியான காரியம். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினவர்கள் கூட நன்மைக்காக பல இடங்களை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். விடுதலைக்காக பல இடங்களை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை அறியாத தேவனுடைய பிள்ளை, தெய்வத்தை தெரியாத ஒரு தேவனுடைய ஜனம், உனக்கு வாழ்க்கையில நன்மை வேண்டும் என்றால் இயேசுவை நீ தேடி வந்தால், ஆண்டவரிடத்தில் நீ வந்தால், உனக்கு நன்மை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பிள்ளையாயிருக்கிற ஒரு கிறிஸ்தவன், நீ நன்மையை தேடி ஒரு இடத்திற்கும் போக வேண்டியதில்லை, நீ நன்மையை நாடி ஒரு இடத்திற்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த நாட்களில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் ஜெபிப்பதற்கு அழைத்திருந்தார். நான் ஜெபிப்பதற்காக சென்றிருந்தேன். அப்ப அவங்க வீட்டில் பல வருடங்களாய் காணப்படுகிற ஒரு பிரச்சனை மாறுவதற்காக ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபித்தேன். அப்ப அவர் ஒரு கிறிஸ்தவர், ஒரு ஆலயத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் என்கிட்ட சொல்லுகாரு, பாஸ்டர் எல்லாரையும் போய் பார்த்தாச்சு, எல்லார்ட்டையும் ஜெபம் பண்ணியாச்சு, எனக்கு மகனுடைய இந்த விடுதலைக்காக நான் பிறகு கடைசியா என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டு பள்ளியாடி பகுதியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ போவன, அவர் கிறிஸ்தவர் தான், கட்டுகளை உடைக்கக்கூடிய வரம் உள்ளவர், நீ அவர்கிட்ட போனா அற்புதம் நடக்கும். இவர் இங்க இருந்து அங்க போயிருக்காரு. போகும்போது அவங்க சொன்னாங்களாம், ஒரு கட்டு மெழுகுவர்த்தி, ஒரு பாக்கெட் மெழுகுவர்த்தி, ஒரு கட்டு வேற என்னதோ அது காரியங்களை வாங்கி அதை கொண்டு வா. இவங்க வாங்கி, கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கொண்டு போயிருக்கிறாங்க. அவர் உட்கார்ந்து இருந்துகிட்டு பைபிளை எடுத்து முன்னாக வச்சாராம், மெழுகுவர்த்தியை பற்ற வச்சாராம். அதுக்கு பிறகு அந்த திரி எல்லாத்தையும் பற்ற வச்சு எல்லாம் செய்துக்கிட்டு அப்படி அவர் சொல்லுகாரு, மெழுகுவர்த்தியை பற்ற வச்ச மெழுகுவர்த்தி அப்படியே வாயை திறந்து உள்ள வச்சானா சாராம்.
அப்போ இந்த மனுஷன் நான் கேட்கிறேன், இதை நீங்க நம்புகிறீங்களா? அவர் சொல்லுவாரு, கிறிஸ்தவர் தானே, நான் மாந்திரிகத்துக்கு போகல இல்லையா, நான் பிழைசூனியம் பண்ண போகல இல்லையா, மந்திரவாதியை தேடி போகல இல்லையா, அவர் முன்ன பைபிள் தான் பாஸ்டர் வச்சிருக்கிறாரு, அவர் மெழுகுவர்த்தி, அது இயேசுநாதருக்கு விருப்பமான காரியம் தானே, திரி மனத்துக்குரியது, அது நான் வச்சிருக்கிறேன்னு, அதனால தப்பில்லை. அப்போ நீங்க புரிந்து கொள்ளுங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் கூட, தேவனுடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை தேடி போறோம். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, வேதத்தை வாசிக்கும் போது 65வது சங்கீதம் 4வது வசனத்தை படிங்க. போன வாரம் நான் உங்களுக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினேன். 65வது சங்கீதம் 4வது வசனத்தை படிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவார்கள். உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். சத்தமா சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவரை மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய வீட்டில் ஆண்டவர் நிறைவான பலனை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். அப்ப ஆண்டவருக்கு பிள்ளைகள் நம்ம தேடி அலைய வேண்டியதில்லை, நம்ம தேடி தெரிய வேண்டியதில்லை. நேற்றுக்கு நான் ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போயிருந்தேன். பிரசங்கம் முடிச்ச உடனே ஒருத்தர் நின்று கறங்கினார். எனக்கு புரிஞ்சுது, நல்ல வசதியான ஆளு, கையில கிடக்கிறதும் காதுல கிடக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரன். அப்படி இப்படி சுத்திக்கிட்டு நான் வந்து வாகனத்துல, எனக்கு வண்டியில நான் ஏற போது வந்து, பாஸ்டர் உங்களுக்கு எந்த ஊரு? நான் சொன்னேன், எனக்கு மணவாளக்குறிச்சி. அப்படியா, உங்க நம்பர் ஒன்று தந்துடுவாங்க, கார்டு ஒன்று தந்துடுவாங்க. எனக்கு புரிஞ்சது அவன் எதுக்காக வந்தான். நான் அதில் கேட்டேன், எப்படி இருக்குது, என்ன விஷயம்? அது தீராத்த பிரச்சனை, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆனால் நான் அதனால என்ன நான் ஜோம் பண்ணலாம், இல்லை நான் ஒரு அங்கே வாரேன், உங்கள் வீட்டு கார் இருக்கு, நான் வந்துடுறேன், அங்கே வாரேன் கூட்டத்துக்கு. நான் சொன்னேன், உங்கள் பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு, அவர்கிட்ட எனக்கு நம்பர் இருக்கு, வாங்கிட்டு போ. நான் ஏன் சொல்லுகிறேன், அவனுக்கு என்ன நினைக்கிறேன், இன்னைக்கு மனுஷர்கள் ஒருத்தன் வந்து பிரசங்கம் பண்ண உடனே நம்ம உடனே நினைக்கிறோம், கிருபை பெற்றவர், வரம் பெற்றவர், வல்லமை பெற்றவர். இப்போ நான் வந்து சில சபையில் பிரசங்கம் பண்ணும்போது அங்க இருக்க ஆட்கள், நம்ம பிரசங்கியாரும் பிரசங்கம் பண்ணாரு, இந்த ஆளும் பிரசங்கம் பண்ண, ஓரளவு அன்னைக்கு புதுசா நம்ம கொடுக்கறதுனால மக்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பாஸ்டர் அரைச்சதே அரைக்காரு, இந்த பாஸ்டர் 4 வாரம் அங்க இருந்தாருன்னா அவரை விட மோசமா அரைச்சது தான் இவர் அரைப்பாரு. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா நம்ம மக்கள் அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்போ ஏன் நான் இதை சொல்லுகிறேன், அப்போ இன்னைக்கு விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக அலைகிறாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உன்னை நல்ல அபிஷேகத்தோடு ஆராதிக்கிற ஒரு சபைக்குள் வைத்திருந்தால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சத்தியத்தின்படி மூழ்கி நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்தால், நீ ஒரு இடமா அலைய வேண்டியதில்லை. ஆண்டவர் உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி. அவன் கரங்களை தட்டி, ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், பயப்படாதுங்க, வசனத்தின்படி சொல்லுகிறேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜாகிறது வரையிலும் உனக்கு நன்மையும் கட்ட தருவார். உன்னை தீங்கு தொடாதபடி கிருபையினாலும் கர்த்தர் உன்னை குடும்பத்தை பாதுகாப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம், கொஞ்ச நாள் அல்ல, ஒரு 10 மாதம் அல்ல, ஒரு 6 வருடம் அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை கிருபையும் தொடரும். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், வேத வசனம் என்னன்னா, நன்மையை தருகிற இடம் கர்த்தருடைய சமூகம், அவரை ஆராதிக்க வருகிற இடம், நன்மை பெறுகிற இடம். இன்னைக்கு நிறைய பேர், போன வாரம் நான் இந்த பிரசங்கத்தை வேற விதத்தில் பண்ணினேன், இன்னைக்கு ஆண்டவர் தந்தது. அப்போ ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வந்து ஏன் நமக்கு நன்மை பெற்றுக்கொள்ள முடியல? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து ஆராதனைக்கு வந்து ஏன் நம்ம வாழ்க்கையில நன்மை இல்லை? ஆராதனைக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாய் பெற்றுட்டேன், நான் வேற ஒரு சபைக்கு போனேன், இப்ப அங்க போகல, நான் வேற ஒரு விதத்துல இருந்தேன், அங்க போகல, இப்ப ஆலயத்துக்கு வாரேன். அப்படி வந்து எனக்கு குடும்பத்துல நன்மை இல்லை, அப்படி வந்து என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுகிறது எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார், நன்மை தருவதற்காகவே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆண்டவர் நமக்கு நன்மை தந்து ஆசீர்வதிக்கணும்னா வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆராதனை நன்மை பெறணும்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனம். ஆலயத்தில் போன வாரம் நான் அந்த வசனத்தை சொன்ன ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். தேவனை துதித்து தயவு பெற்றிருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா.
அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே கூட்டி சேர்த்தார். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில தேவனை மேய்ப்பனாய் வைத்திருப்பான் என்றால் அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கேன், நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன்னா அது அனுபவம் அல்ல. வெளிநாட்டுல நீங்க போனா தெரியும், வெளிநாடுகளில் பிரசங்கம் பண்ணும்போது இங்க பாரம்பரிய சபைகளுக்குள்ள ரொம்ப பலமா இருக்கிறவன், இங்க பாரம்பரிய சபைகளில் பெரிய கோபுரம் கட்ட பணம் கொடுக்கிறவன். வெளிநாடுகளில் நீங்க போய் பாருங்க, ஆவிக்குரிய சபையில அங்க அந்நிய பாஷையில ஆவியில ஆராதித்துட்டு இருப்பான். நீங்க வெளிநாடுகளில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இங்க வந்தா தன் ரூபத்தை மாற்றிக் கொள்வார்கள். இங்க வந்தா அவர்கள் நிறைய காரியங்களை மாற்றிடுவாங்க. ஆனா நான் ஏன் இதை சொல்லுகிறேன், தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, வசனம் சொல்லுது பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபை. அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீ ரட்சிக்கப்பட்டாய் என்றால் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் உனக்கு வாழ்க்கையில வரணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆராதனை அனுபவம் ஒரு மனுஷன்கிட்ட இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. நான் என்னைக்கோ ஞானஸ்நானம் எடுத்தேன், சகோதரர் குமார் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஆண்டவர் அவர்களை நேசித்தாரு. அடிக்கடி நட்ட சொல்லுவாரு, நான் எவ்வளவோ காலத்தை வீணாக்கிட்டேன். ஆண்டவர் அவரை நேசித்தாரு. ஆண்டவர் அவர் போன இடத்துல அபிஷேகத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு எவ்வளவோ நாட்கள் உலகத்தின் பின்ன போய் அதுக்கு பிறகுதான் அடிக்கடி வருத்தப்படுவார், காலத்தை வீணாக்கிட்டேன்னு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவருக்குள்ள வந்தாரு. அப்போ ஏன் அந்த அனுபவம் அவர் நாட்கள் தாமதமானது? நம்ம அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய அன்பை அறிந்த உடனே ஒரு ஆலயத்துக்கு ஆவிக்குரிய முறைமையின்படி நாம் போயிருந்தால் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து அந்தந்த காலத்தில் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து நிறைவேற்றியிருப்பார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆலயத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர், நான் எத்தனையோ பேரை பார்க்கிறேன். நான் சில சபைகளில் செய்தி கொடுக்க கூப்பிடுவாங்க, நான் அங்கே பிரசங்கம் பண்ண போவேன். அப்போ என்கிட்ட கேட்பேன், பாஸ்டர் எப்படி நீங்கள் எந்த சபை? நான் உடனே சபையை சொன்ன உடனே, ஆனால் அந்த சபையில் ஞானஸ்நானம் இருக்காது, பரிசுத்தாவி இருக்காது தெரியும். அந்த சபையில் பிரசங்கம் பண்ண போகும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நானும் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், நானும் பரிசுத்தாவி பெற்றிருக்கேன், ஆனால் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டால், இன்ன இடத்துல நான் வந்து பரிசுத்தாவி பெற்றேன், இன்ன இடத்துல வந்து நான் ஞானஸ்நானம் பெற்றேன். எத்தனை பேர் தெரியுமா? ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு திருச்சபையில் உள்ள ஒருத்தர் ஆரம்ப நாட்கள் இங்க வந்தார். பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள அகப்பட்டு இங்க வந்தார். அவர் ஒரு நாள் இங்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது அவரும் குடும்பமா இங்க வராரு. அவங்களுக்கு போகக்கூடிய சபையில இருந்து ஒரு சகோதரி இங்க அழகம்பாறையில் திருமணம் பண்ணி கொடுத்து, அதுவும் அன்னை எங்க கூட்டத்துக்கு வருது. ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சாச்சு. இவர் பதுங்குவாரு. பதுங்கின பிறகு பார்த்தா, ஆஹா எனக்கு என்னென்ன தெரியாது. நான் திருப்பி ஒரு நாள் அங்கே போகும்போது சொல்ல, பாஸ்டர் இவர் இங்கே கூட்டத்துக்கு வராரு. நான் தானே, ஆமாம். அன்னைக்கு மட்டும் வந்தாரா? இல்லை. நான் தானே, இல்லை இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு, ராத்திரி கூட்டத்துக்கு வராரு. அப்படியா? இவர் தான் எங்களுக்கு திருச்சபையில் பெரிய பொறுப்பாளர். சரி, அடுத்து உடனே சொல்லுது பாருங்க, அந்த இன்னைக்கு நம்ம இடத்துல தான் இருக்காங்க. நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போகிறதுக்கு இவனெல்லாம் வெளியே தள்ளணும்னு சொல்லி முன்ன